பியர் வேஸ்ட்டு மாட்டுக்கு கண்டிப்பா குடுக்கலாம். அதில வந்து எந்த விதமான பாதிப்போ, எந்த விதமான சைட் எஃபெக்ட்டோ வராது. அதாவது அந்த பியர் வேஸ்ட்ல வந்து அதிகப்படியான கால்சியமா இருக்கட்டும், அதிகப்படியான சத்துக்களா இருக்கட்டும், அதிகபட்ச புரோட்டீன் நிறைஞ்சது எல்லாமே வந்து கலந்து தான் வந்து அந்த பியர் வேஸ்ட் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது அந்த பியர் வேஸ்ட் அப்புட்னா என்ன அப்புட்னா, அதாவது இப்போ வந்து நம்ம வந்து கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, அப்புறம் பசுந்தீவனம், உலர் தீவனம் அப்படின்னு சொல்றோம்ல, அதில இருந்த கழிவு பொருட்கள எடுத்து தான் இவங்க வந்து பியர் வேஸ்ட் அப்படிங்கிறத ஒரு உணவுப் பொருள வந்து ஒரு தீவனமா வந்து தயாரிக்கிறாங்க. இது நம்ம வந்து மனிதர்கள் அதாவது நம்ம வந்து குடிக்கிற அந்த பியர் வேஸ்ட் கிடையாது. இது வந்து மாட்டுக்கு தயாரிக்கிற அந்த உணவுப் பொருட்கள்ல இருந்து சேகரிச்சு, அந்த கழிவுப் பொருட்கள வந்து சேகரிச்சு, அதில வந்து சத்துக்கள் நிறைந்த புரோட்டீன போட்டு தயாரிக்கிறது தான் இந்த பியர் வேஸ்ட்டு. இத வந்து மாடுகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து குடுக்கலாம். அதாவது இது எதற்காக குடுக்குறதுன்னா, மாட்டோட பால் உற்பத்திய வந்து அதிகரிக்கிறதுக்கும், மாடோட உடல்நலத்த வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த பியர் வேஸ்ட் வந்து குடுக்கப்படுது. இது வந்து தாராளமா மாட்டுக்கு குடுக்கலாம்.